நொடிக்கு நொடி சக்கரபாண்டி சக்கரபாண்டின்னு கூப்பிட்டு இருப்பாங்களே, இப்படி தவிக்க விட்டு போயிட்டாங்களே. அம்மா, எங்களை இப்படி அனாதையா விட்டு போயிட்டியேம்மா. ஏமா இப்படி அவசரப்பட்டீங்க? எனக்கு உங்களை விட்டா யாருமா இருக்கா? இப்ப நான் எங்கம்மா போவேன்? ஏமா இப்படி எல்லாம் பண்ணீங்க? மாமா, நீங்க தானே அம்மா கூட இருந்தீங்க. எப்படி மாமா அம்மாவை எப்படி விட்டீங்க? தனியா விட்டீங்களே மாமா. மாப்ள, சிஸ்டர் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலடா மாப்ள. சிஸ்டர், எங்களை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர். ஐயோ, இதுக்கு மேல நான் என்ன செய்வேன்? மாப்ள, தம்பி, டைம் ஆச்சு, எடுத்துடலாமா? சரி, எடுத்துடலாம். தம்பி, நம்ம வழக்கப்படி எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? இல்ல இல்ல, வேண்டாம். அம்மாவோட விருப்பப்படி புதைக்கணும். புதைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க. சரிங்க தம்பி, அப்படியே பண்ணிடலாம். மாலை எடுங்க. குடு ஸ்ரீஜா, இத குடு. நாங்க இந்தாங்க, புடிங்க. என்ன இதே புடிங்க. கொடுங்க. கொஞ்சம் தள்ளுங்கம்மா. பாத்து மெதுவா. அம்மா, ஐயோ சிஸ்டர். பாத்து மெதுவா. பாத்து மெதுவா. டைம் ஆச்சு, எல்லாம் வாங்க. புடிடா.
இறக்குப்பா இறக்கு இறக்கு பார்த்து இறக்கு. பார்த்து ஐயோ மாப்பிள மாமா சிஸ்டர் மாமா அம்மா வர மாட்டாங்களா? போயிட்டாங்களேடா. இறக்குங்கப்பா. மாலையை கழட்டுப்பா. பார்த்து பார்த்து மெதுவா மாப்பிள இறக்கு. மெதுவா மெதுவா பார்த்து தூக்குப்பா. பார்த்துப்பா பார்த்துப்பா மெதுவா பார்த்து. அவ்வளோதான். அம்மா மாமா எழுத்து படியா பார்த்துப்பா. தலை பார்த்துல. பாரு ஏதாவது பாரு எடுத்து விடு. கால் இந்த பக்கம் தள்ளி விடுப்பா. அவ்வளோதான். வச்சிரு. அம்மாவை பாரு மாமா. வரா. ஐயா கடைசியா முகத்தை பாக்குறவங்க பாத்துக்கங்க. பாருங்க அதை கொடுங்க சார். மாப்பிள வரா. அம்மா என்ன பண்ணிச்சிருக்கம்மா. மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்துச்சு. இந்தாங்க எடுத்து போடுங்க. ஒரு மாப்பிள மாப்பிள உன் கையால எடுத்து போடுறா. எடுத்து போடு. அம்மா இதை எடுத்து என்னங்க போடு. தம்பி? அம்மா ஏம்மா என்னை விட்டு போனேன். அண்ணே, கொடுங்க. இந்தாங்கய்யா. எவ்வளவோ பேருக்கு நீ சோறு போட்டிருக்கிற. இந்த சிஸ்டர் இப்படி உடம்புக்கு மண்ணு போடுற நிலைமை வந்துருச்சு. வாங்க எல்லாரும் மண்ணு போடுறவங்களாம் போடுங்க. வாங்க வாங்கய்யா வாங்க. வர்ற மாப்பிள கடைசியா பாத்துக்கோடா. மாமா அம்மா பாரு மாமா. ஐயோ, கடைசியா முகத்தை பாக்குறவங்களாம் பாத்துக்கங்க. மூட போறேன். எல்லாரும் பார்த்தாச்சா? மூடலாமா? மூட போறேன்.
சிஸ்டர். மாமா வாங்க மாமா ப்ளீஸ் மாப்ள இனி எப்பறா நான் சிஸ்டர் பாப்பேன். மாப்ள நீ எத்தனையோ தடவை மன்னிச்சு விட்டுருக்கீடா மாப்ள. இந்த ஒரு தடவை சிஸ்டர் மன்னிச்சு விட்டுருக்கலாமேடா மாப்ள. பாத்தியாடா மாப்ள சிஸ்டர் செத்துருச்சுடா. வாடா மாப்ள வாங்க. போடு நல்லா போடு. ஆ. பார்த்து சரி போடு. நான் அம்மா உன் மேல வச்சிருந்த பாசம் உண்மைதான்ப்பா, பொய் இல்லப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன் மாறி, தப்பு பண்ணிட்டேன். நான் தாராமாவ வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்க கூடாது. அவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுனாலதான் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் தான் அவங்கள கொன்னுட்டேன். நான் தான் அவங்கள கொன்னுட்டேன். ஹஸ்பண்ட் சார், நான் தான் அவங்கள கொன்னுட்டேன். ஏன் ஹஸ்பண்ட் சார் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நடந்த விஷயம் எதுக்கும் நீங்க காரணம் இல்ல. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மாதிரி இல்ல. நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க கூடாது. அதான் நான் பண்ண தப்பு. தாராமா மேல இருந்த கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன். தாராமா செத்ததுக்கு நான் தான் மாதிரி காரணம். அவங்க செஞ்சது தப்புன்னு தானே வீட்டை விட்டு போக சொன்னீங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் 10 வயசுல இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. என்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா சின்ன வயசுலயே கொண்டு இருக்கலாமே. உயிர் பிரியிற நேரத்துல தாராம வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் உண்மையாதான் இருக்கும். அவங்க என் மேல வச்சிருந்த பாசமும் உண்மைதான் மாறி. அவங்க என் மேல காட்டின அக்கறை, அன்பு எல்லாமே உண்மைதான் மாறி. என்ன பெத்து 10 வருஷமா வளர்த்த தேவி அம்மா மேல இருந்த பாசம் 20 வருஷமா வளர்த்த ஆளாக்குன தாராமாவ கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி போட வச்சிருச்சு மாறி. அதை தாய்க்க முடியாமதான் அவங்க விஷத்தை குடிச்சிருக்காங்க மாறி. என் ஆத்திரமும் கோவமும் அவங்கள சாகடிச்சிருச்சு. நான் தான் தாராமாவை கொன்னுட்டேன். நான் தான் கொன்னுட்ட மாதிரி. என்ன பெத்த அம்மா என்ன சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா என்ன வளர்த்த தாராமாவையும் அநியாயமா நானே கொண்டுட்டனே. ஹஸ்பண்ட் சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க. தாரா அப்படி இருந்ததுக்கு எந்த விதத்திலயும் நீங்க காரணம் இல்ல ஹஸ்பண்ட் சார். தேவையில்லாம நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மாதிரி நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் அதையும் மனசை ஏத்துக்காது. தாராமா செத்ததுக்கு நான் தான் காரணம். ஹஸ்பண்ட் சார் என்ன நீங்க? மாறி ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு.
ப்ளீஸ்மா எனக்கு கொஞ்சம் தனியா விடு. சிஸ்டர், என்னை இப்படி அனாதையை விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர். இனிமே என்ன யாரு திட்டுவாங்க, யாரு அடிப்பாங்க, யாரு குறைப்பாங்க சிஸ்டர்? எனக்கு நீ யார் இருக்காங்க சிஸ்டர்? என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர். சித்தப்பா, உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. தாரா அத்தை போனதுல உங்களுக்கு தான் பெரிய இழப்பே. அத என்னால இன்னும் கூட நம்பவே முடியல. ஆமா சித்தப்பா, வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சு? தாரா அத்தை எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? சித்தப்பா, நீங்க அவங்க கூட தானே இருந்தீங்க சித்தப்பா. அவங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டே ஸ்ரீஜா. சிஸ்டர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, ஏன் இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல ஹாசினி. அன்னைக்கு நைட்டு நான் டிஃபன் வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு அவங்கள கூப்பிட்டேன். சிஸ்டர் சாப்பிட உட்கார்ந்த உடனே, ஏன் சிஸ்டர் எதுக்கு சிஸ்டர் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க, பேசாம மாப்பிள்ளை கிட்டையும் மாறிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கே போயிடலான்னு நான் சொன்னம்மா. உடனே சிஸ்டர் கோபப்பட்டு ஆக்ரோஷமா என் கழுத்தெல்லாம் முடிச்சு டிஃபன் எல்லாம் தட்டி விட்டுட்டு கோமா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க போய் அத்தையை சமாதானப்படுத்தலையா? ஏற்கனவே அவங்க கோபத்துல இருக்காங்க, இப்ப பேசுறா தப்பாயிடும்ட்டு சரி காலையில பேசிக்கலான்ட்டு நான் கொஞ்சம் அமைதியாயிட்டேன் ஹாசினி. காலையில வந்து கதவை தட்டி பார்க்கும் போது உள்ள இருந்து சத்தமே வரல. அதுக்கப்புறம் உள்ள என்ன நடந்திருக்குமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. ஜன்னல் வழியா போய் பார்த்தேன், அங்க சிஸ்டர் பெட்ல மயங்கி கிடந்தாங்க. நான் வேகமா ஓடி போய் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தேன். பார்த்தா அவங்க பெட்ல பாய்சன் பாட்டில் கிடந்துச்சு. வாயில இருந்து ரத்தமா கொட்டிட்டு இருந்துச்சு ஹாசினி. அதுக்கப்புறம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் புரியல. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஹாசினி. சிஸ்டர் இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. தாராத்தை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கங்கறத என்னால இன்னமும் நம்ப முடியல ஸ்ரீஜா. என்னால கூட இன்னும் நம்ப முடியலக்கா. மாமா வீட்டை விட்டு போ சொன்னதுனால வீட்டை விட்டு போன தாராத்த அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்களால நமக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. சரி, அவங்கள பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு,
ஆமா ஆமா, அவங்க பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களே தண்டனை கொடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நாம இதை எடுத்துக்க வேண்டியதா? என்ன மாதிரி என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் சொன்னது சரிதானே? இல்லக்கா, தாரா அத்தை சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. மாறி, மர்மம் இருக்கா? என்ன சொல்ற? தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற அளவுக்கு தாரா அத்தை ஒன்னும் கோழை இல்லம்மா.